தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரோட லைஃப் செட்டில் ஆகக்கூடிய ஒரு செம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது, முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மொத்தம் உங்களுக்கு 2 நோட்டிஃபிகேஷனுங்க. இந்த என்டிஏ பொறுத்தளவுக்கு நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி நோட்டிஃபிகேஷனும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நோட்டிஃபிகேஷனுக்கும் ஆண்கள் பெண்கள் 2 பேரும் அப்ளை பண்ணலாம். போஸ்டிங்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. டீட்டெயில்ஸை இப்போ பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாபோட அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, மறக்காமல் நீங்கள் முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு போஸ்டிங் டீட்டெயில்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போயிடலாங்க. தமிழ்நாட்டில் ஆஃபீஸர் ட்ரெயினி அகாடமி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓடிஏ. இதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 275 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே அதிகமான வேக்கன்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், அதுவே ஆஃபீஸர் ட்ரெயினி அகாடமியில் இன்னொரு 18 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பெண்களுக்கு. ஸோ ஆண்களுக்கு 275 வேக்கன்சியும் பெண்களுக்கு 18 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏர்ஃபோர்ஸ் அகாடமியில் இந்தியன் நேவல் அகாடமி எலிமலா கேரளாலையும் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா மொத்தம் 457 வேக்கன்சிஸ் இருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து ஆண்களும் பெண்களும் அப்ளை பண்ணலாம். இப்போது இந்த 2வது போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு இதுக்குமே ஆண்கள் பெண்கள் 2 பேர் அப்ளை பண்ணலாம். ஃபீமேல் கேண்டிடேட்ஸும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மேல் கேண்டிடேட்ஸும் இருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு ஆர்மியில், நேவியில், ஏர்ஃபோர்ஸில் 3லேயுமே போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்மியை பொறுத்தளவுக்கு 208 போஸ்டிங்ஸ் இருக்குது. இதில் 10 போஸ்டிங் ஃபீமேலுக்கு. அடுத்து நேவியில் 42 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் 12 போஸ்டிங் ஃபீமேலுக்கு. அடுத்து ஏர்ஃபோர்ஸில் ஃப்ளையிங்கில், கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கலில் 3 விதமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளையிங்கில் ஒரு 92 வேக்கன்சி, கிரவுண்ட் டியூட்டியில் 18 வேக்கன்சியும், நான் டெக்னிக்கலில் 10 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாத்துலேயும் 2 வேக்கன்சி உமனுக்குமே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு போஸ்டிங் நேவல் அகாடமியில் +2 கேடட் என்ட்ரி ஸ்கீமில் 30 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த 30ல் 9 வேக்கன்சி பெண்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இதில் ஒரு 400 வேக்கன்சியும் இன்னொரு நோட்டிஃபிகேஷனில் 450 வேக்கன்சியும் சேர்த்து 857 வேக்கன்சிக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ அடுத்து 2 போஸ்டிங்ஸ்க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். இப்போ நீங்கள் நேவல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதுங்க. 12th கிளாஸ் வந்து எந்த குரூப்பில் பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் அந்த கேடட் என்ட்ரி ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பயோமேக்ஸோ இல்லை கம்ப்யூட்டர் மேக்ஸோ படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இப்போது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சிடிஎஸ் போஸ்டிங் இப்போது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இந்த கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸை பொறுத்தளவுக்கு ஓடிஏக்கும் ஐஎம்ஏக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதுங்க, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் இந்தியன் நேவல் அகாடமிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு முடிச்சிருக்கணும் அப்படின்னா அதே மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். பட் கண்டிப்பாக நீங்கள் 12th பயோமேக்ஸோ கம்ப்யூட்டர் மேக்ஸ் குரூப்போ படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த ஏர்ஃபோர்ஸ் அகாடமி போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ 2 போஸ்டிங்ஸ்க்கும் ஏஜ் லிமிட்லேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியன் மிலிட்ரி அகாடமிக்கு ஜான்வரி 2001லேருந்து 2006க்குள்ளே பிறந்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே ஆஃபீஸர் ட்ரெயினி அகாடமிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 2 ஜான்வரி 2000லேருந்து 1 ஜான்வரி 2006க்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே நீங்கள் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அன்மேரிட் ஃபீமேல் அண்ட் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அது திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த டேட்ஸை மட்டும் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர எக்ஸாமினேஷன் சென்டர் மற்ற விஷயங்கள்லாம் காமனாக தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, வேலூர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 சென்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கனாலே பெண்கள், SC/ST கேண்டிடேட்ஸ் மட்டும் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. மற்றவங்களாம் ஜஸ்ட்டு 100 ரூபா மட்டும் அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணால் போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணக்கூடிய கடைசி தேதி வந்து 9 ஜான்வரி 2024 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 போஸ்டிங்ஸ்க்குமே இந்த 9 ஜான்வரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கான செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்குங்க. இந்த இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு மொத்தம் 5 நாள் உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும். இந்த இன்டர்வியூக்கான ரயில் ஃபேர் மற்ற விஷயங்கள் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன், பிக்சர் பெர்செப்ஷன் டெஸ்ட்டு, காக்னிட்டிவ் பேட்டரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்டஸ் இருக்குங்க. அந்த டெஸ்ட்டெல்லாம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாமும் கிளியர் பண்ணணும். எக்ஸாமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மொத்தம் 900 மார்க்குக்கு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. இதில் எஸ்எஸ்பி இன்டர்வியூ ஒரு 900 மார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு 5 மணி நேரம் டைமும், மேத்தமெட்டிக்ஸில் 300 மார்க்ஸ்க்கும், ஜென்ரல் எபிலிட்டியில் 600 மார்க்ஸ்க்கும் உங்களுக்கான எக்ஸாம் வைக்கிறாங்க. எக்ஸாம் பொறுத்தளவுக்கு இங்கிலீஷில் மட்டும்தாங்க இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதிக்கணும். ஸோ எக்ஸாமுக்கான சிலபஸ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இதை தவிர வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.